இந்த டேப் வந்து பிடிச்சிருக்கா முதல்ல பிடிக்கலையா உங்களுக்கு அதை சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். பிடிச்சிருக்கு 90s கிட்ஸ்னா ஒரு கருத்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கிணறுல குளிக்கிறது, நொங்கு வெட்டி குடிக்கிறது, நாங்கள் மரம் ஏறுவோம், நீச்சல் அடிப்போம், கார் ஓட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். கல்யாணம் மட்டும்தான் ஆகல, மற்ற எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் எங்கிட்ட தான் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஏன்னா 90s கிட்ஸ் செய்வாங்க அப்படின்ட்டு. இப்போ கரண்ட் போச்சு அப்படின்னா எங்களால் இப்பயும் சொல்லக்கூடாது, இப்பயுமே ஐஸ் நம்பர்லாம் விளாண்டுட்டு தான் இருக்கேன். என்ன விளையாடுறீங்க? ஒளிஞ்சு பிடிச்சு ஐஸ் பால் விளையாட்டு. அது பசங்களோட விளாடும்போது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் 2K கிட்ஸ் வந்து அந்த கரண்ட் போனோடனே அந்த பப்ஜி சம்திங் எடுத்துருவாங்க. ஸோ 90s கிட்ஸில் வந்து அந்த ஜூட் விளாடுறது. இப்போ ஒரு 4 நாள் முடி ஊரில் இருந்தேன், 4 நாள் முடி அக்கா பசங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களோடையுமே அந்த ராஜா ராணின்னு சொல்லி யார் திருடன் யார் போலீஸு இன்னும் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, உனக்கு கடைசி வரைக்கும் டவுட் சரி ரைட்டு. ராணியை வச்சு கண்டுபிடிக்கும் தான் ராணி வர மாட்டேங்குது. போயிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி. 90s கிட்ஸ்ல உங்ககிட்ட வந்து பொருட்கள்லாம் இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல இந்த டாய்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் மிஸ் பண்றீங்க இந்த ஜெனரேஷன்ல. இதை விளையாடி பாருங்கடா, இல்ல இதை சாப்பிட்டு பாருங்க, இது என்ன வேணா. நெல்லிக்காய் ஒன்று, இன்னொன்று எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட வந்து தேன் மிட்டாய், அதோட டேஸ்ட்லாம் வந்து அதேமாதிரி பால்கோவிலேருந்து 2 ரூபா பால்கோவா சொல்லி குட்டியாக இருக்கும். ஆமாம், அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை சாப்பிட்டோன்னா ஒரு அதுக்கு சண்டையில் வரும் ஸ்கூலில். அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுக்கும் சண்டை போடுவோம். நல்லா இருக்கும் அதோட இது. எங்களுக்கு என்னன்னா துட்டு மிட்டாய்னு ஒன்று இருக்கும். ஒரு காசு மிட்டாய் எங்கள் ஊரில் துட்டுமாங்க. ஒரு மிட்டாய் இருக்கும், அதுக்குள்ள காசு இருக்கும். அதை வந்து சாப்பிட்டு கடைசியில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டா கடைசியில் அதில் அப்போ 20 பைசா, நானே சாப்பிட்டேன் 5 பைசாலாம் இருக்கும். ஸோ அந்த உண்மையான காயின். அதில் லக்கு வந்து எனக்கு ஒரு 50 பைசா வருதுன்னா இவருக்கு 1 ரூபா வந்துருச்சுன்னா இவர் தான் அன்னைக்கு பெரிய யார் வாங்கிடும் அவர் நான் பெரிய ஆளு. அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது வந்து நிறைய பேர் ஏப்ரல் ஃபுல் ஆவாங்க, எல்லாத்துலயும் காசு இருக்காது, பட் மேக்ஸிமம் காசு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 2K கிட்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு பேசுறாங்க, டக்குன்னு புக் பண்ணிட்டு பைக்ல போயிடுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 90s கிட்ஸ் அளவுக்கு அவங்க லவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா எங்களோட லவ் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும். பட் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடா போயிருது. பட் எங்க வந்து பொறுமையா இருந்தாலும் எங்க லவ் எப்படின்னா 90s ரேடியோ மாதிரி ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியா இருக்கும். இப்போ உள்ள லவ் வந்து 5G மாதிரி டக்குன்னு போவோம், நின்றோம். எங்க காதல் வேணா செத்துருக்கோம், பட் எங்க ஹிஸ்டரி வந்து எங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரியே இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பட் நாங்கள் 2 வந்து லவ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு. அந்த பொண்ணை பார்த்து பக்கத்தில் போகிறது பயந்து, ஒருவேளை நோ சொல்லிடுச்சுன்னா என்ன ஆகும்? 90ஸ்க்கு மெயின் பிரச்சனையே அதான். அதாவது நான் பேச போகிறேன், இந்த மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்கிற டேட்லேயே 2 லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பறக்க விட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசினாங்க. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு அக்கா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் அவங்கள, ஒரு பயத்தில். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கோடு மாதிரி இருக்குது. இல்லைக்கா சும்மா சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே உண்மையிலே பிடிச்சிருந்த பையனுக்கு அதுக்கப்புறம் தான் பேசி. இல்ல அவங்க ஆக்சுவலி என்னோட ஏஜ் தான். அவங்க அக்காங்கன்னா அவங்க அக்காலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு சேஃப்டிக்கு தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எதனால ஓப்பன் எங்க லவ் ஃபர்ஸ்ட் அக்கா ஃப்ரெண்டு இதுல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனா அது லவ்வா போவோம். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? உங்க லவ் ஸ்டோரி தொடருதா? இல்ல இருக்கு. இப்போ அதாவது இருக்குன்னா ஐ மீன் அவங்களுக்கு மேரேஜ் ஆகல, எனக்கு ஆகல. பட் வந்து கொஞ்சம் பிரேக்கப், ஃபேமிலி சிச்சுவேஷன் நல்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ஸ்டில் நீங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இல்ல. பட் வந்து இருக்காங்கன்னு தெரியும், எனக்காக வெயிட் பண்றாங்கன்னு தெரியும், நானும் வெயிட் பண்றேன்னு தெரியும். சரி இருந்தாலும் அது இன்கேஸ் நான் இப்போ 2K கிட்ஸா இருந்தேன் அப்படின்னா இப்போ நான் அந்த பொண்ணை பத்தி பேசிருக்க மாட்டேன். நேற்று அவங்கள தாண்டி ஒரு 2-3 பொண்ணுங்க என்னோட வாழ்க்கை வந்திருப்பாங்க. ஸோ மூவ் ஆன, அது வந்து அவங்களுக்கு தப்பு கிடையாது, நல்லதுதான். நல்லதுதான், நம்மளுக்கு மூவ் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. அவங்க காலேஜில் கொடுத்த ஒரு சின்ன கீசன் என்னோட ஒரு சிம்பிள் கூட இன்னும் வந்து அதை வச்சிருக்கிறது பெருசு இல்லை, இன்னும் அந்த கவரை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த ஹார்டின் போட்டு என்னோட நேம் மாதிரி ஒரு சின்ன வீன் மாதிரி போட்டிருக்கோம், அதை கொடுத்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா நம்ம என்னைக்கு சேர்றோமோ அன்னைக்கு வந்து 2 ஓப்பன் பண்ணதில் வச்சிருந்தது. இப்போ வரைக்கும் சேர்லேன்னு தெரியும், அது கடவுள் புண்ணியத்தில் இருக்குது, இல்லை உங்கள் யூடியூப் புண்ணியத்தில் இருக்கலாம். ஆனால் இன்னும் நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே கவரோட வச்சிருக்கேன். அதுதான் எங்களோட லவ். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் அதில் வந்து அன்பு அதிகமாக இருக்கும். எனக்கு லவ்லாம் கிடையாது, இன்ஃபாக்சுவேஷன் தான் இருந்துச்சு. காலேஜில் ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், அவங்களும் என்ன பார்த்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சு, அது கிளாஸில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதோட விட்டுட்டு ஓடினேன். அது வேற, சாப்பாடு கொண்டு வந்தாங்க, எல்லாமே ஒன்று தான். அந்த பொண்ணு வந்துச்சு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க, சார்ட்ட சொல்லிடுவேன் சாப்பாடு கொண்டு வந்துட்டா, சாப்பாடு சமைச்சிட்டான்னு சொன்னாங்க. அதை விட அப்படிலாம் கிடையாது. இல்லை சாப்பாடு ஒரு பொண்ணு வந்து கொடுக்குதுன்னு அவங்க கூட இருக்க பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவேன், நீ இவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்துக்கலாம். ஆக்சுவலாக நான் ஹாஸ்டலில் இருக்கேன், அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு வந்துச்சு இதுக்கோ ஒன்று, அதோட பயந்து விட்டது தான் நான் லவ். பட் இன்னொன்று அந்த பொண்ணை நினைப்பேன். இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் சும்மா கேட்பேன், கிளாஸ்மேட் என்னாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி ஓகே எல்லாருக்கும் ஏதோ கெட்டு குதிரை தான் தேடுவேன் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஓகே 90s கிட்ஸ் வாங்கின சொதப்பல்கள், அடி, தொன்மங்கள் அது மாதிரி என்ன வேணா வச்சுக்கலாம். நீங்களே சொதப்பல் வாங்கிட்டு வந்த மாதிரி. எனக்கு என்ன அப்படின்னா 2 பேரும் மெசேஜில் பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் எங்களுக்குள்ள நல்லா தான் போயிட்டு இருக்கு கான்வர்சேஷன். அப்போ ஏதோ காமெடி பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆர் யூ ஸோ கிரேசி அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. எனக்கு என்னன்னா இங்கிலீஷில் ரொம்ப வீக். நான் என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு கிரேசினா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேசின்னு அடிச்சு பார்த்தா பைத்தியம் வந்துருச்சு. ஆமாம், பைத்தியம் தானே. நான் மெசேஜில் போயிட்டு இந்த வேலையெல்லாம் ஏன்டா வச்சுக்காத நான் அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டேன். திட்டிட்டு எனக்கு பைத்தியம் சொல்கிறேன், இதான் உனக்கு கடைசி மெசேஜ் சொல்லி போட்டேன். போட்டு மறுநாள் வந்து என் கிளாஸ் ஃப்ரெண்ட்டை சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லிருச்சுடா அப்படின்னா அவன் தலையில் அடிக்காத குறையா, அடே கிரேசின்னு அவனை பாராட்டியிருக்கான், நல்லா பேசுகிறேன், ஏன்டா அடி பண்ணுறேன். அப்போ கூகுளில் சொன்னது பொய்யா அப்படின்னு. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சது. என்ன இதுக்கெல்லாம் முன் கோவப்படுறான் அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து நானும் சரி ஓகே இனிமேல் அந்த பொண்ணை பேசக்கூடாது, நமக்கு ஒரு கெத்து இருக்குல்ல காலேஜில் சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளாக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு கோவத்தில் பிளாக் பண்ணிடுச்சு. நான் அப்புறம் அன்பிளாக் பண்ணிட்டு என்ன பண்ணேன், நான் வாட்டுக்கு என்னோட பர்சனல் யூஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து போய் தயிர் பாக்கெட் 2 வாங்கிட்டு அப்புறம் டக்குன்னு தயிர் பாக்கெட் 2 பாக்கெட் அனுப்பிச்சுட்டு அன்பிளாக் பண்ணிட்டேன். அவங்க வந்து என்னை பிளாக்ல வச்சுருக்காங்களா, உங்களுக்கு மெசேஜ் போகுது, நான் என்னென்ன வாங்கணுமோ காய்கறி கடைக்கு ஒரு 4 பொருள் சொன்னாங்க டக்குன்னு. அன்றைக்கு ஒரு நாள் அப்படி தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு அவங்க அன்பிளாக் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல, டிபி வைக்கல. நான் சரி ஓகேன்னு ஒரு 4 பொருளை அடிச்சு டக்குன்னு போகிறேன், டபுள் டிக்கெட் டக்குன்னு ப்ளூ டிக்கெட் எடுத்துச்சு. அன்றைக்கி வாங்கினேன் வசூல் அந்த பொண்ணுட்டு. அப்போ இதுக்கு இத்தனை நாளாக வந்து இது தாண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஃபீல் பண்ணலையா அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு மொக்க மாதிரி வாங்கிட்டு. உங்களோட மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வயசில் மூத்தாலும் கொஞ்சம் மேரேஜ் இப்போ வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. மோரோவர் நவம்பரில் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஏன் நோ வருதுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் உங்க 19ஸ்ன்றதுனாலயா இல்லை என்ன வேறுபாடுது? இல்லை அதான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ அதான் சொல்கிறேன்ல, எங்களோட பேட்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மதர்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ எங்களோட 90s ரேஷியோவே கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மேபி ஒரு 2K கல்யாணம் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணால் சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஆனால் அக்செப்ட் பண்ண நாங்கள் லவ் பண்ணால் எங்கிட்ட தான் பேசணும்னு நினைப்போம். என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னாங்க, நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டா என்ன டேட்டிங் ஆப்லாம் ஒத்துக்கிடுவீங்களான்னு கேட்டாங்க. நான் நோ சொன்னேன் ஈவெண்ட்லேயே. சரிங்களா, அப்போ சார் கூட சொன்னார், அப்போ உனக்கு கல்யாணமே ஆகுது 70s அப்படின்னாரு. ஸோ 2 கல்ச்சர் ஒத்து போகணும்ல, ஜென்ரேஷன் கேப் அதிகமாகவே இருக்குல்ல, அதனால தான். இப்போ எங்கள் ஏஜுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. மேபி நீங்கள் இந்த விஷயத்த வந்து லைக் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஒத்து போவோம். அது நடக்கலையே. அது நடக்காது. என் லைஃப் நானே ஒத்து போக மாட்டேன் சீரியஸாக. எனக்கே அந்த கல்ச்சர் வராது. ஆக்சுவலி அது வந்து 90s கிட்ஸோட தப்பாக கரெக்டானு தெரியல. இப்போ நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் பட் வந்து அது நாங்கள் சொல்லக்கூடாது அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை பற்றி. அது என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பொண்ணு என் கூட இருக்கிற பொண்ணு வந்து யார் தப்பாக பார்த்துக்கூடாது, அந்த ஒரு ரீசன். ஸோ அதுலேருந்து நான் நிறைய பேர் 90s வந்து வெளியில் வரல. மேபி அது வந்தாங்கன்னா மேபி 2K கிட்ஸுக்கும் 90s கொஞ்சம் ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் நீ நாளுமே சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், டைம் கிடைக்காதனால சொல்லலை. 2K கிட்ஸுக்கு ஏன் கல்யாணம் வேகமாக அமையுது, 90ஸ்க்கு ஏன் அமையலன்னு சொல்லி கேட்டார் கோபிநாத் சார். அங்கேயே நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஆப்போசிட்டில் 2K கிட்ஸ்லாம்லாம் எல்லாரும் போய் உட்காந்துட்டு ஷோ ஆரம்பிக்க போசணுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம பேசணும் அப்படின்ட்டு. நான் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்தா, மேலே ஒரு பையன், நாங்கள் 4 பேர் என்ன பண்ணோம்னா அந்த தலகாணிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். வந்த உடனே எனக்கு இந்த கலர் வேணும். அதேமாதிரி மைக்கு வந்து ஆன் பண்ணவே இல்லை. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அந்த ரோக்கு ஒரு மைக் அப்படின்னு கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா ஃபஸ்ட் நான் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எடு. அதுக்கப்புறம் நான் அப்போ தான் யோசனை, டே டாப்பிக்கே கல்யாணம் ஆகலை, இன்னமும் அந்த மைக்கு தலானி சண்டை போட்டுருக்கீங்களா, எப்படா கல்யாணம் ஆகும். அந்த தலானிக்கு சண்டை போட்டு முடிக்கிறோம். முடித்த உடனே என் பக்கத்தில் ஒரு பையன், அடுத்த ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. அந்த நானும் இன்னொரு பையன் வந்து இந்த கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தியா அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். டக்குன்னு அவர் என்ன நினச்சார், யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் கீழே வந்து உட்காருங்கட்டார் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு எஞ்சி போனால் எங்களை ரெண்டுத்துக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு வருங்க, அப்பாட அந்த பையன் எஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி தான் இருப்போம், கொஞ்சம் ஜாலியாகவே சரி ஓகே அப்படின்ட்டு. பட்டர்ஃப்ளை மாதிரி. பாய்ஸ் காலேஜில் படிப்போம், பொண்ணுங்களை பார்க்க பஸ் ஸ்டாண்டு போவோம், பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்போம். அந்த 5ஆம் நம்பர் பஸ் வருமா பார்த்து. இப்போ அப்படி கிடையாது, டக்குன்னு போயிடுவாங்க. அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் வரலாம், நாங்கள் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த ஊரை கண்டுபிடிக்க 1 வருஷம் அலைவோம். அது எப்படி எனக்கு அது சொல்லவே முடியல. நல்லா அழகாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடாது. நம்பர் வாங்கினோமா வச்சோமா, நாங்கள் பஸ்ஸில் போயில ஒரு பொண்ணு நம்பர், அப்போ ஃபோன் கிடையாதுல்ல. அப்போ இன்னும் நான் சொல்ல நானும் சொல்ல நினச்சேன், அப்போ ஃபோன் கிடையாதுல்ல. நாங்கள் ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னா லேண்ட்லைனுக்கு அடிப்போம், அவங்க அப்பா அலோன் பாரு டக்குன்னு வச்சிருவோம். இல்லைன்னா நாங்களே பேசுவோம், அவங்க அப்பா எடுத்துட்டா ப்ளீஸ் செக் த நம்பர்ன்ட்டு நாங்களே வச்சுருவோம். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் நம்ம இப்போ வேணால் யாருக்கும் ஃபோன் பண்ணிடலாம், அப்போ அவங்க அம்மா எடுப்பாங்களா, அப்பா எடுப்பாங்களா, வேலைக்காரங்க எடுப்பாங்களா, அக்கா எடுப்பாங்களா, அந்த லேண்ட்லைனில் கூப்பிட்டு அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லவங்களே 90s கிட்ஸ் அடிக்கும் பாருங்க ஒரு திக்கு திக்கு திக்கு. அப்போல்லாம் இசிஜி எக்கோ இந்த மிஷின்லாம் இருந்தேன்னா அதெல்லாம் வெடிச்சிருக்கும். லவ் 2 இருந்துச்சு. பட் வந்து எப்போ ஓகே ஆச்சு அப்படின்னா,
இன்னொரு பையன் வந்து அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி கால் பண்ணியிருந்திருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் என்னன்னா அவங்க அப்பா நம்பர். இவன் தெரியாமல் கால் பண்ணிட்டான். அங்கே அவருக்கு போயிடுச்சு. அவர் யார் என்னன்னு கற்றுனோன்னா இந்த பொண்ணுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இவன் தானே நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், டெய்லி சைட் அடிக்கிறான். ஸோ அப்போ வந்து இவனாக தந்துட்டு அவங்க கிளாஸ் பையன்ட்ட சொல்ல, அவங்க கிளாஸ் பையன் என்கிட்ட கேட்டால் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பண்ணாத தப்பு எதுக்கு நான் பண்ணேன்னு சொல்லி நேராக அந்த பொண்ணுகிட்ட போய் உனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அவனை பார்த்தேன், லவ் பண்ணு தோணுச்சு, அதெல்லாம் ஓகே, பட் உங்கள் நம்பர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது, பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு யோசனை வந்து எல்லாத்தையும் விசாரிக்கும், ஓகே நல்ல பையன் தான், நம்ம தான் தப்பான சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பேசி அதுதான் ஒரு ஃபீலாக மாறி ஓகே. அப்போ தான் நினச்சேன் சரி ஓகே எவனோ ஒருத்தன் ஃபோன் அடிச்சதுக்கு நம்மளுக்கு ஓகே இருக்குது, சரி பரவாயில்ல சந்தோஷம் தான் அப்படின்ட்டு.